தமிழக அரசியல் இப்போது சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்ததாக இருக்கட்டும், ஓபிஎஸ் மறுபடியும் டெல்லி போயிட்டு முகாமிட்டு அங்கே உள்துறை அமைச்சரை சந்திச்சுட்டு வந்தது எப்படி சார் பார்க்குறீங்க? என்ன நடந்துச்சுது? அந்த சந்திப்பில் பெருசாக எதுவும் நடக்கலை. அதிமுகவின் பிளவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவரே ஓபிஎஸ் தான். பிஜேபி தூண்டுதலில் அதெல்லாம் அவர் தரத்துக்கும் தகுதிக்கும் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்திக்க கூடாது. எடப்பாடியினுடைய பிடிவாதம் தொடர்ந்தால் அது திமுக ஆட்சியில் மீண்டும் அமர்வதற்குத்தான் வழிவகுக்கும். ஒன்றுபட்ட அதிமுக தேர்தலை சந்தித்தால் கூட திமுகவை எளிதில் வீழ்த்தி விடலாம்லாம் நான் சொல்ல மாட்டேன். சார் செங்கோட்டையன் அவங்க தான் உடைச்சு தாவே கேட்டேன். அதில் என்ன சார் ஸ்ட்ராட்டஜி? திமுக ஸ்டாலின் அவர்கிட்ட ஃபோன் பேசி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, தப்பான முடிவு எடுத்துறாதீங்கன்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு. எடப்பாடியையும் காயப்படுத்துறீங்க, தொண்டர்களையும் ஒரு அவநம்பிக்கைக்கு உள்ளாக்குறீங்க. அப்புறம் எப்படி சார் 4-8 ஆகும் பிஜேபி? முதுகுல குத்துறது தான் அரசியல்னு இதெல்லாம் கௌரவமாக பெருமையாக சொல்லிக்கலாம். அதெல்லாம் கொஞ்சமாவது குறைங்கியான்னு சொல்கிற அட்வைஸ் பண்ணுற இடத்துல தான் பத்திரிகையாளர் இருக்கிறோம். அது நம்ம ஊடகங்களுடைய கடமையும் கூட. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈசி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் SP லட்சுமணன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழக அரசியல் இப்போது சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்ததாக இருக்கட்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிட்டதாக சொன்ன ஓபிஎஸ் மறுபடியும் டெல்லி போயிட்டு முகாமிட்டு அங்கே உள்துறை அமைச்சரை சந்திச்சுட்டு வந்தது, இந்த விவகாரம்லாம் இருக்குது. குறிப்பாக ஓபிஎஸ்னுடைய டெல்லி பயணத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அங்கே என்ன நடந்துச்சுது? பல பேருக்கு அதிர்ச்சியான ஒன்று தான். பட் அதனுடைய பின்னணி ஓரளவு விசாரித்து தெரிஞ்சிட்டதுனால சொல்கிறேன். அந்த சந்திப்பில் பெருசாக எதுவும் நடக்கலை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் சொல்லலாம். பல முறை நேரம் கேட்டார் ஓபிஎஸ் பிரதமர் மோடியை சந்திக்க, அமித்ஷாவை சந்திக்க. அதாவது ஒரு காலத்தில் இல்லை, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகங்கிற அந்த லகானை கையில் எடுக்கலான்னு பிஜேபி நினைச்ச போது இந்த அருக்கு லகான்னு கொண்டு போய் கொடுத்தது யாரு? சாட்சாத் ஓபிஎஸ் தான். அவங்க சொல்லி தான் தர்ம யுத்தத்தை தொடங்கினார். அதிமுகவின் பிளவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவரே ஓபிஎஸ் தான். பிஜேபி தூண்டுதலில். இது வரலாறு என்னைக்கும் மறக்காது. அது மன்னிக்காதெல்லாம் வேற மறக்காது. அப்படிப்பட்ட ஓபிஎஸ் ஒரு இக்கட்டில் இருக்கிறார். அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. சில நெருக்கடிகள், சில கேள்விகள், குழப்பங்கள் இருக்கிற போது நன்றி மறந்த தனமாக பிஜேபி அவரை அவமானப்படுத்தியதுன்னே சொல்லலாம். டைமே கொடுக்கல. ஆமாம், அவர் வேற வார்த்தைகளை போட்டு பத்திரிகையில் சொல்லியெல்லாம் பார்த்தாரு. கிடைக்காதான்னு ஏங்குறேன்னா அவர் சந்தித்தால் பாக்கியம்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொன்னார். அதெல்லாம் அவர் தரத்துக்கும் தகுதிக்கும் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்திக்க கூடாது. அவ்வளவு இறங்கி வந்தும் கூட அதை காதில் வாங்காத பிஜேபி கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக 2 நாட்களாக அவரை வற்புறுத்தி தான் டெல்லிக்கு வந்துட்டு போங்கன்னு அமித்ஷா அலுவலகத்திலிருந்தே அவங்க தான் அழைச்சாங்க. நிச்சயமாக அதுதான் நடந்தது. அப்போ பொதுவாக என்ன நடந்திருக்குன்னு கேட்கலான்ட்டு தான் அவர் போயிருக்கிறார். இல்லை தன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்ல போயிடலாம். ரெண்டாவது 15ஆம் தேதி நான் கட்சி ஆரம்பிப்பேன்னு ஒரு தீர்மானம் மாதிரி போட்டாங்க இல்லையா கடந்த ஆலோசனை கூட்டத்தில். அது அவங்களும் கேள்விப்பட்டிருப்பாங்க. ப்ளஸ் 6ஆம் தேதி 7ஆம் தேதி அமித்ஷா இங்கே வரார். கூட்டணி கட்சிகள் அல்லது கூட்டணியில் சேர வாய்ப்புள்ள தலைவர்களை பார்க்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது. இப்போ ஏதோ திடீர் ஞானோதயமாக அல்லது அப்படி ஒருத்தர் இருக்கார்ல ஓபிஎஸ் ஞாபகம் வந்து கூப்பிட்டுருக்காங்க, இவரும் போயிருக்கார். எனக்கு தெரிந்து அவர் ஒரு 10-15 விஷயங்களை புல்லட் பாயிண்ட் மாதிரி கன்வே பண்ணியிருக்கிறார். இந்த முறை ஓபிஎஸ் சொல்வதை முழுமையாக அவர் உள்வாங்கினார்கள் அமித்ஷா அப்படிங்கிறதா தகவல். அவர் இதை செய்யுங்க செய்யாதீங்கன்னு எந்த உத்தரவும் போடலை, நிபந்தனையும் விதிக்கல, வாக்குறுதியும் கொடுக்கல. அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இன்றைய நிலையில் அதிமுக பிஜேபி கூட்டணி தேர்தலை சந்தித்தால் 20% கூட வாக்குகள் வாங்காது, 50 இடங்களை கூட பெற முடியாதுன்னு ஒரு குறிப்பிட்ட நம்பரையே சொல்லியெல்லாம் அவர் கன்வே பண்ணியிருக்கிறார் ஓபிஎஸ். அவங்க ஜஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ண, நான் கட்சி தொடங்க தான் போகிறேன். அப்போ நீங்கள் அதிமுகவில் சேர்றதுன்னா நான் பழைய ஸ்டேட்டஸ் இருந்தால் தான் நான் வருவேன். அந்த செட்டப் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தால் எனக்கு வர்றதில் ஆட்சேபனை இல்லை. என்னை சுற்றி இருக்கிற ஆதரவாளர்கள் ஏற்றுக்குவாங்க, வேறு எந்த விஷயத்தையும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத அவங்களும் சொல்லலை, இவரும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லிக்கிறேன். ஸோ டெல்லி விசிட்டில் பெருசாக முடிவுகள் எதுவும் எடுக்கப்படலை. நான் என்ன நினைக்கிறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கிறார். சரி, நீ கட்சி எப்படியோ தொடங்கிருங்க அப்படின்னு சொல்லலை, தொடங்குறத தள்ளி வைங்கன்னு சொல்லலை. அந்த 15ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் சில விஷயங்கள் முடிஞ்சால் சொல்லி அனுப்புகிறோம் தான் சொல்லியிருக்கிறதா அமித்ஷா தரப்பில் அமித்ஷாவே சொல்லியிருக்கிறார். இன்னொரு வார்த்தையும் அவர் சொன்னதா ஒரு தகவல்,
எடப்பாடியினுடைய பிடிவாதம் தொடர்ந்தால் அது திமுக ஆட்சியில் மீண்டும் அமர்வதற்குத்தான் வழிவகுக்கும் அப்படிங்கிறத ஓபிஎஸ் சொன்னபோது அமித்ஷாவும் என்டார்ஸ் பண்ணியிருக்கிறார். ஏன்னா என்ன சார் 1-to-1 சந்திச்சாக உங்களுக்கு தெரியுமா இல்லை, அந்த அறையில் குறைஞ்சது 5 பேர் இருந்தாங்க. தகவல் வெளியில் வரும். ஒரு தனிநபர் தானாகவே பேசிக்கிட்டா கூட வெளியில் வந்துடுது. ஏன்னா பக்கத்தில் ஒரு பைத்தியம் மாதிரியோ அல்லது ஒரு ஆசைக்காகவோ பேசும்போது பக்கத்தில் சுவருக்கும் காதுகள் இருந்து வெளியில் வந்துடுது. சார் ஆடியோ வீடியோவே வருது. 2 பேர் பேசினா சொல்லவே வேண்டாம். 5 பேருங்கிற போது அது ரகசியமே இல்லை. அதனால மிகுந்த அளவு கிராஸ் செக் பண்ணி ஓரளவு உறுதிப்படுத்திக்கிட்டு இந்த வார்த்தைகளை நான் அனாவசியமாக சொல்ல மாட்டேன். நான் இதில் கூட எக்ஸாக்ட் நம்பர்லாம் என்ன சொன்னார்லாம் தெரியும். அது 2 தரப்புக்கும் சங்கடத்தை உண்டாக்கும். அதனால நான் கொஞ்சம் டீசெண்டாக சொல்லிட்டு இருக்கிறேன். அதனுடைய கோர் பாயிண்ட் இதுதான். இன்னைக்கு அதிமுக வலுவிழந்து இருக்கிறது. ஒன்றுபட்ட அதிமுக தேர்தலை சந்தித்தால் கூட திமுகவை எளிதில் வீழ்த்தி விடலாம்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு யதார்த்தத்தை தான் போய் ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம போராடலாம், ஒரு கை பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். பட் அதுவே கஷ்டங்கிற போது, மெனக்கடனுங்கிற போது இன்றைய நிலையில் வெற்றி என்பது சாத்தியம் இல்லைன்னு பிஜேபிக்கு கொஞ்சம் உரைக்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கிறார். இதுக்கு பலன் இருக்குமா இருக்காதா, இல்லை அந்த பலனை எதிர்பார்த்து ஓபிஎஸ் காத்திருப்பாரா தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் தன் முடிவில் உறுதியாக இருக்கிறார். இவர்களை நம்பி இனி போவதில் பயனில்லை, அல்லது நீங்கள் வாங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னாலும் அதை கேட்கிற மனையில் ஓபிஎஸ் இல்லை. ஒருவேளை கேட்டால் ஓபிஎஸ் என்கிற அந்த ஒற்றை நபர் தான் கேட்பார். வைத்தியலிங்கம் உட்பட வேற எவர் ஒருத்தரும் அந்த பேச்சை கேட்டு அதிமுக அவர் பின்னாடி போக மாட்டோம். ஒருவேளை போனாலும் சொல்றேன், அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த யதார்த்தம் ஓபிஎஸ்க்கும் புரியும். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சார், இவ்வளவு காலத்துக்கு நீங்கள் குறிப்பிடும் போதே சொல்லியிருந்தீங்க, பல முறை அவர் முயற்சி பண்ணியும் அவரை பிஎம் சரி இல்லை உள்துறை மந்திரியும் சரி அவர் சந்திக்கிறது நேரம் ஒதுக்குறதுல, இன்னும் சொல்லப்போனால் அவர் ரொம்ப பாக்கியம்ன்ற சந்திக்கிறதெல்லாம் விடுங்க. தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு மோடி வந்தார். அவரை வரவேற்கிற பட்டியல் ஒன்று முதல் நாளே அப்ரூவ் ஆகல, ஐபி மூலமா கட்சி மூலமா. இவர் பேர் இருந்ததை கடைசி நேரத்தில் எடுத்திருக்கிறாங்க. அவ்வளவு அவமானப்படுத்திய கட்சி தான் பிஜேபி. ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்னா, ஏதோ ஓபிஎஸ் அவமானப்பட்டதை நான் பொதுவெளியில போட்டு உடைக்கணும் இல்லை, பிஜேபியினுடைய கோர முகத்தை இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். இல்ல, அது அவர் ஒரு கட்டத்துல போய் நயினார் நாகேந்திரனுக்கு அனுப்பின மெசேஜை கூட நம்ம பிரஸ் கிட்ட எல்லாம் காட்டினாரு. 3 தடவை முதலமைச்சர் அந்த ஒருத்தருக்கு அந்த சூழல் காலாக்கலாமா? நீங்க ஓபிஎஸ் உடைய அரசியல் செல்வாக்கு என்ன, அவர் பின்னாடி இத்தனை பேருக்கு அதுக்குள்ளலாம் போக வேணாம் சார். உங்களை, என்னை, நம்மை 3 முறை ஆண்ட முதலமைச்சர் அவர். அவருடைய வயசை பாருங்க. இதை நீ தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன வேணாலும் அவர் கிண்டல் பண்ணுங்க. அந்த 4 பேரோட இல்லாமன்னு சொல்லிட்டு 5 ஓபிஎஸ் களத்துல இறக்கி 5 பன்னீர்செல்வத்தை களத்துல இறக்கின பிறகும் கிராமங்கள் நிறைஞ்ச பகுதியான ராமநாதபுரத்துல 3.25 லட்சம் பேர் அந்த பலாப்பழத்தை தேடி போய் ஓட்டு போடுற அளவுக்கு அடையாளப்படுத்தப்பட்ட ஓபிஎஸ் அவர் 100 கோடி கூட செலவு பண்ணிட்டு சார் தேடி போய் போடணும்ல சார். மெனக்கட்டு காசு வாங்கினா போடணும் என்ன சார் கட்டாயம் இருக்கு? ஏன் சார் அவன் போய் பலாப்பழத்தை போய் அமுக்கணும் 2வது மிஷின்ல 3வது மிஷின்ல போய் தேடி பிடிச்சு? அது பலாப்பழத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டில் நம்ம போட்டோ மாதிரியே இருக்கும். அது பலாப்பழமா மிஷின்ல அது பலாப்பழமா நெல்லிக்காயா இல்ல கலாக்காயா, ஏன்னா கலர்ல இருக்காது, பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். இதை தேடி பிடிச்சு 3.25 லட்சம் பேர் போடுறான்னா அவர் யாரோ ஒருவர் அல்ல, ஒரு தனி மனிதர் அல்லங்கிற ரிசல்ட் வந்து தான் நீங்க புரிஞ்சுக்குவீங்களா பிஜேபி? அவர் நீங்க எப்படி நடத்திருக்கணும்? நீங்க சொன்ன மாதிரி SMS எல்லாம் காமிச்சு நான் டெம்போ எல்லாம் வச்சு நடத்திருக்கீங்க சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு எல்லாம் ஆளாக்கி இருக்க கூடாது. இது நம்ம நகைச்சுவையா சொல்றோம். அவர் மனசு என்ன பாடுபட்டிருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கணும் சார். அரசியல்ல முதுகுல குத்துறதான் அரசியல்னு இதெல்லாம் கௌரவமா பெருமையா சொல்லிக்கலாம். அதெல்லாம் கொஞ்சமாவது குறைங்கியான்னு சொல்ற அட்வைஸ் பண்ற இடத்துல தான் பத்திரிகையாளர் இருக்கிறோம். அது நம்ம ஊடகங்களுடைய கடமையும் கூட. கொஞ்சம் தூய்மைப்படுத்த முடியாது. அப்படியெல்லாம் பெருசா ஆசை வச்சுக்காதீங்க. அரசியல் தூய்மை ஆயிட்டுலாம் நம்பாதீங்க. அது கூவத்தை சுத்தப்படுத்துற மாதிரி காசு அடிச்சுக்கிட்டு போலாமே தவிர தூய்மை ஆகாது. குறைஞ்சபட்சம் அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு கசப்புணர்வுகளை, வெறுப்புணர்வை குறைங்கன்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். எதிர்காலமாவது அப்படி அமையட்டுமேன்னு ஒரு நப்பாசை. நடக்குமான்னு தெரியாது. இன்னொன்னு, பாஜக நம்பினா ஓபிஎஸ் மாதிரி ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமா அதை விட லேட்டஸ்ட் ஒன்று வந்துருச்சே சார். யாரு? செங்கோட்டை. ஆமா, அவர் எத்தனை விட நீங்க கூப்பிட்டு பேசுனீங்க. ஒரு வாரமா தவிச்சிட்டே பிள்ளைன்னு இந்த வீட்டுல குழந்தைய 2வது பிள்ளை சொல்லுவோமே, அந்த பிள்ளைய ஏண்டாவடி படுத்துறேன்னு மூத்தவன் அடிப்பாங்கல்ல. நம்மளை நம்பி வந்தாரு செங்கோட்டை. எடப்பாடியின் தலைமையில கசப்புடனே ஏதோ கட்சியில இருக்கிற போதே ரகசியமா நம்ம கூட்டு பேசுறோமே, அதுக்கெல்லாம் ஈடு கொடுத்து வந்தாரேன்ற அந்த நன்றி உணர்ச்சி இல்லாம கடைசி ஒரு வாரம் அவர் தவிச்சார்ல. ஒரு மனப்போராட்டம் அவருக்கு இருந்துருக்குல்ல சார். அவர் இனிமேல் வாழ்வாங்க வாழ போகிறார், அடையாத உயரங்களை அடைய போகிறார்லாம் நம்ம தேவையில்லை, அது அவசியம் இல்லை. அவரும் அது விரும்புகிற ஆளும் கிடையாது. நம்மளை நம்பி வந்தாரே, அவருக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுவோம், இல்லை கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லுவோம். ஏங்க நேர் எதிரி திமுக ஸ்டாலின் அவர்கிட்ட ஃபோன் பேசி கொஞ்சம் பொறுமையா இருங்க, தப்பான முடிவு எடுத்துறாதீங்கன்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. அப்போ அந்த கடமை பிஜேபிக்கு வேணாமா?
ஸ்டாலின் திமுக சொல்றது கூட உங்களை பாஜக. நம்பி வந்தார்ல, ஒரு அறிவுரை, கொஞ்சம் பொறுமையா இருங்க, எடப்பாடிட்ட பேசுறேன், இல்ல முடிவை கொஞ்சம் தள்ளி போடுங்க, நீங்க எடுங்க கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு, நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு. மற்ற விஷயம்லாம் இவங்களாம் காதுக்கு வருதில்ல, சில இது உறுதிப்படுத்துறோம், சோர்ஸ்ல கேட்குறோம்ல, அப்படி எதுவுமே நடக்கலையே சார். ஸோ லேட்டஸ்ட் உதாரணம் அதுதான். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தரும் இந்த பாடங்களை மறக்கக்கூடாது. நான் பிஜேபியுடைய யாரும் பைராதிய பூச்சாண்டி அப்படி சொல்லலை, அவர்களுடைய முகத்தை காட்ட காட்ட அந்த முகத்தை நம்ம மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கு அரசியல் கட்சியினருக்கு நம்ம எடுத்து காட்டுறோம். இவ்வளவு நன்றி கெட்டத்தனம் இருக்கக்கூடாது. செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா போனது பாஜகவுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சதோ? அப்படி அவங்க ஷாக் ஆன மாதிரி தெரியலையே சார். அவங்க இல்லன்னா ஏன் இத்தனை முறை சந்திக்க தவறுன ஓபிஎஸ் அவர்களை வாங்கன்னு இப்ப பேசுறதுக்கான முக்கியத்துவம் இவர் தாவேகா போனது தானே? அந்த ஒரு சம்பவம் மட்டும் நடந்தது பாத்தீங்களா, என்ன நடந்துட்டு இருக்கு. பிளஸ் இன்னொரு ஆங்கிள், பீகார் தேர்தல் முடிஞ்சிடுச்சு, கொஞ்சம் ஹாயா இருந்திருப்பாங்க. பட் செங்கோட்டையன் அந்த முடிவு எடுக்கிற போதும் பீகார் தேர்தல் முடிஞ்சு 10 நாள் ஆயிடுச்சு, பதவியேற்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அது கொஞ்சம் நிஜமாவே தமிழ்நாட்டு அரசியலை பத்தி பிஜேபி என்னதான் நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அவங்களுக்கே இங்க களம் புரியலையோ? எல்லாம் புரியுது சார். ஏதோ ஒரு இதுல எடப்பாடியை கண்டிக்கவோ தண்டிக்க கூட வேண்டாம், ஒரு கடுமையாக அறிவுரை சொல்லக்கூட அவங்க தயாரா இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா அது பாதிப்பு பிஜேபிக்கு தான். அதோட கசப்பை அனுபவிச்சா 21 அனுபவிச்சாங்க. ஏதோ பேசி கீசி அந்த கூட்டணியை தக்க வைக்கிறத தவிர்த்து மூலமா 24 2 பேரும் அனுபவிச்சாங்க. 3வது இடம் அனுப்பிக்கிறோம்னா அமித்ஷா சொன்னார்னு ஒரு வார்த்தை சொன்னல, எடப்பாடியினுடைய பிடிவாதம் திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தத்தான் உதவி பண்ணணும்னு சொல்றாரு, அல்லது ஓபிஎஸ் சொன்னதை ஆமோதிக்கிறாரு. நீங்க என்ன சார் பண்றீங்க? பிஜேபியினுடைய மௌனமும் திமுகவை ஆட்சியில் அமர்த்துறதை நோக்கி தான் இருக்கு. அவங்க ஏதாவது செயல்படணும்ல. நீங்க தான் அதிமுக உடைச்சிங்க, அதை சேர்க்கறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? அப்ப அதிமுக தொண்டை ஒவ்வொருத்தரும் இதை யோசிச்சு பார்க்கணும். நாளைக்கு 50 தொகுதிகள் எங்களுக்கு நாங்கள் நல்ல மிக அபாரமான வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம், நாங்கள் 75 இடங்களில் போட்டியிட தகுதியாக இருக்கிறோம், ஆனாலும் 50 கொடுங்கட்டு வந்து உட்காருவாங்கல்ல, அந்த 50 தொகுதியில் நிற்கிற போது பிஜேபி எத்தனை கொடுக்குறான்னு தெரியல, 50 அவங்க ஆசைக்கு சொல்லுவாங்க. ஒரு அதிமுக தொண்டனை யோசிச்சு பார்க்கணும். நம்ம கட்சி அவங்க என்ன பாடுபடுத்தினாங்க. ஏதோ ஓட்டு போட்டுறாதே அந்த கூட்டணி சிதைங்கன்னு சொல்லலை சார். மனசாட்சியுள்ள அதிமுக தொண்டன் நான் சொல்லலைனாலும் யோசிப்பான்னு நான் சொல்றேன். இன்னொரு பார்வையும் இருக்குல்ல, அதிமுகவை வேணுமென்னதான் பாஜக வந்து பிளவுபடுத்துறாங்க, பலவீனப்படுத்துறாங்க. அது என்ன சார் ஸ்ட்ராட்டஜி? ஏன் சார் நீங்க என்டிஏ அமைக்கிறீங்க, தமிழ்நாட்டில் கொண்டாந்து வலுப்படுத்தணும்னு பார்க்குறீங்க, ஒரு நாள் முழுக்க பல வித்தைகளை கையாண்டு ஏதேதோ பண்ணி வர மறுத்த எடப்பாடி அல்லது வர தயங்கி எடப்பாடி என்னவெல்லாம் பண்ணி வர வச்சா நான் பார்த்தோமா ஐடிசி ஹோட்டல்ல. ஆமாம், போர்டை மாத்திக்கிட்டே இருக்கு, ஃப்ளெக்ஸ் போர்டை மாத்தினாங்க, கூட்டணி பேரை மாத்தினுங்க, சேர் 5 7 ஆக்குனாங்க, 7 3 ஆக்குனாங்க, என்னென்னமோ 5 மணி நேரம் நடந்து 6ஆம் மணி நேரம் அவரை உட்கார வச்சு ஸ்கூல் பையன் மாதிரி. எனக்கு சொல்றதுக்கு வெக்கமாக தான் இருக்கு, ஏன்னா அவ்வளோ பெரிய அவரும் நம்ம 4 வருஷம் ஆண்டவர், அவரை என்ன கதியில் அன்னைக்கு உட்கார வச்சிங்க? சரி, அப்படிலாம் வர வச்சு ஒரு அணியை அமைச்சிட்டிங்களா? அந்த அணியை வலுப்படுத்துறதை நோக்கி தானே பிஜேபியினுடைய பயணம் இருக்கணும், ஒரு முயற்சியும் இருக்கணும். அப்போ எல்லாரும் சொல்றாங்க சார் செங்கோட்டையன் அவங்க தான் உடைச்சு தாவே கேட்டேன், அதுல என்ன சார் ஸ்ட்ராட்டஜி? ஆனா என்டிஏ பலப்பட்டுருமா சார்? ஆனா அன்னைக்கு அமித்ஷா சொன்னார்ல, நாங்க உட்கட்சி விவகாரங்கள் நாங்க தலையிட மாட்டோம்ன்றது அன்னைக்கு சொன்னார்ல. அபிஷியலா அவங்க சொன்னது வெளியில அப்படிதானே சார் சொல்லுவாங்க. உட்கட்சி விவகாரங்களை தலையிடணும்னா என்னத்துக்கு ஓபிஎஸ் கூப்பிட்டு பேசுறீங்க? என்டிஏல இணைக்கிறதுக்கா? அவர் என்ன இப்போ கட்சி வச்சிருக்காரு, அவர் கூப்பிட்டு இணைக்கிறதுக்கு பண்றீங்க? இல்லை என்டிஏல நாங்கள் சேர்த்துக்கலாமா? நீங்கள் தமிழ்நாட்டு தலைவர் எடப்பாடி கிட்ட அனுமதி வாங்கினீங்களா? அவர்கிட்ட ஆலோசிச்சிங்களா? இன்னொரு கான்ஸ்டியூவன்ட் இன்னொரு அங்கத்தினர் வரப்போகிறார், நான் சேர்க்கலாமா ஆலோசிக்கலாமா எடப்பாடி கிட்ட கேட்டார் அமித்ஷா? இல்லை சார், அதெல்லாம் வெளிப்பேச்சு சார். எல்லா காரியங்களையும் செய்தது பிஜேபி தான். ஓபிஎஸ் போனது எல்லாரும் சொல்றீங்க, தனி விமானம் என்று ஒரு தகவல். ஆனால் டெல்லிக்கு அதே நாளில் குருமூர்த்தியும் போனார். அந்த அறையில இருந்தாரான்னு என்னால உறுதிப்படுத்த முடியல, சொல்றேன். எடப்பாடி ஓபிஎஸ் 2 பேரை குருமூர்த்தி அப்படி பாக்குறாருன்னா, முதல் வணக்கத்தை ஓபிஎஸ்க்கு வைக்கிற அளவுக்கு அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு சில தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் அது புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த ஓபிஎஸ் தனியாக போறாருன்னு ஒரு துணைக்கு கூட ஒரு போய் அங்கே ஜாயின் பண்ணியிருக்கலாம், சில அறிவுரைகளை சொல்லியிருக்கலாம். இவர் தரப்பாகவும் தமிழ்நாட்டு நிகழ்வுகளையும் கூட அமித்ஷா கிட்ட சொல்றதுக்காக கூட குருமூர்த்தி போயிருக்கலாம். இல்லை இது எதுவுமே இல்லை, அவர் ஒரு ஆடிட்டரு, ஒரு கம்பெனி டிஸ்கஷனுக்காக போனான்னு கூட அது இருக்கலாம். நமக்கு அவரும் டெல்லியில் இருந்தாருன்னு ஒரு தகவலுக்கு சொல்லி வைக்கிறேன். இல்லை, இன்னொரு பாஜகவுடைய என்னோட ஸ்ட்ராட்டஜியும் புரியாமல் தான் இருக்குது எல்லாருக்குமே இங்கே. ஏன்னா அவங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவசியம் அவங்களுக்கு அதிமுக கூட்டணி தேவைப்பட்டுச்சு. அந்த சூழ்நிலையில் அவங்க சேர்ந்திருந்தா கூட பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 4-5 எம்பியாவது பிடிச்சிருக்கலாம். அரித்மேட்டிக்கை கூட்டி பார்த்தா 15 இடங்கள் வந்திருக்கலாம். வேலுமணி சொன்னார், பிஜேபி தலைவர்களும் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அப்பையெல்லாம் வந்து
மூன்றாவது அணியாக அவங்க இங்கே போட்டியிட்டு இப்போ நிதிஷோட சப்போர்ட் தேவைப்படுது, நாயுடுவோட சப்போர்ட்லாம் தேவைப்படுற சூழலில் இருக்கிற பாஜக ஒரு சட்டமன்ற தேர்தல் இதில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எடப்பாடி அவர்கள் முன்னாடியே கூப்பிட்டு கூட்டணிக்கு வாங்கணும் ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டு வருது. அப்புறம் வந்து அதிமுகவை சேர்ந்த ஒருவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு எடப்பாடி பேரை குறிப்பிட்டாமல் தவிர்த்தது. இந்த மாதிரியெல்லாம் ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளி அதிமுகவை சட்டமன்ற தேர்தலுக்குள்ள கொண்டு வரதுக்கான வேலைகளை ஏன் பாஜக இல்லை? அதுதான் பொருள். இப்போ நீங்கள் எடப்பாடி பேரை சொல்ல மாட்டீங்க, அண்ணாதிமுகலேருந்து ஒரு வருவார்னா அண்ணாதிமுக தொண்டை அதை எப்படி எடுத்துக்குவான், எடப்பாடியோட ஆதரவாளர்கள் எப்படி எடுத்துக்குவாங்க? இந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிற தலைவர் சட்ட மாப்பிள்ள அவர் தான் சட்டம் என்னதுங்கிற மாதிரி அவரை கூட்டணிக்கு தலைவர்னு அறிவிச்சுட்டு அவர் பேரை கூட சொல்ல மாட்டேறமே. இதெல்லாம் என்ன சார் ஸ்ட்ராட்டஜி? எனக்கு நிஜமா எனக்கும் புரியல. இல்லை, அதை சொல்றதுல எனக்கு வெக்கமே இல்லை, எனக்கு அவ்வளோ திறமை இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன நினைக்கிறாங்க, இதனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது? இல்லை தமிழ்நாட்டு அரசியல் பிடிபடலையா, பிடிபடாத மாதிரி நடிக்கிறீங்களா, இல்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்களோ? இப்போ உதாரணத்துக்கு 50 என்ன டைம்? எது வரைக்கும்? நம்ம 26 ஜூன் வரைக்குமா எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு? இல்ல அவங்களுடைய இலக்கு மறுபடியும் 2029, அதுக்கு அடுத்து 2031. அந்த இலக்கு தான், அந்த இலக்கு தான். அப்புறம் அந்த இலக்குக்கு எதுக்கு இவ்வளவு மெனக்கட்டு எடப்பாடியை படாத பாடுபடுத்தி கொண்டாந்து அலையன்ஸ் வச்சுக்க? இப்போ 2 பெரும் திராவிட கட்சிகள்ல முதல்ல ஒரு திராவிட கட்சி அடிச்சாதான் அந்த இடத்துல ஒரு தேசிய கட்சி வர முடியும், குறிப்பா பாஜக வர முடியுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி கூட உறவாடிக்கு எடுத்துட்டு திமுகவா பாஜக, இப்ப விஜய் சொல்றாருல்ல, ஒண்ணு திமுக இன்னொன்னு தாவேக்கான்ற மாதிரி, ஒண்ணு திமுக இன்னொன்னு பாஜக, அந்த இலக்கை நோக்கி அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்களோ? இருக்கலாம். இதையெல்லாம் உணராதவன் அல்ல அதிமுக தொண்டன். அதனாலதான் அவர்கள் கூட்டணிக்கு அமைத்து இறுதியாகி களத்துக்கு வருகிற போது ஒரு அதிமுக தொண்டனும் யோசிச்சு பார்ப்பான்னு நான் சொன்னேன். உங்களை என்னை விட அதிமுக இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் அறிவு அதிகம், நம்மளை விட அதிகம் புரிஞ்சுக்கிற சக்தியும் உண்டு. அது இந்த 6-7 வருஷத்துல படாத பாடுபட்டுட்டான் அதிமுக தொண்டன். அவன் வேதனையில வெம்பி தவிக்கிறான். விஜய் சொன்ன வார்த்தை கரெக்டு தான், அவர்கள் வேதனையில் இருக்கிறார்கள். அது வலைய வீசுறதுக்காக சொன்னாரு, உண்மை அதுதான். ஏன்னா நம்ம கட்சி இப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, மற்றபடி என்ன எடப்பாடிக்கு டிஸ்டர்ப் பண்றாங்களே, என்ன சசிகலா நீக்கிட்டாங்க அப்படிலாம் கொள்ள விட மாட்டான். செல்லூர் ராஜ் தான் அதிமுக பொதுச்செயலாளர்னாலும் 50 தொகுதி அதிமுக ஜெயிக்கும் சார், சர்வசாரமா ஜெயிக்கும் சார். ரெட்டலைக்கு இருக்கிற மகத்துவம் அது. யார் வேணாலும் இருக்கட்டும், கட்சி நல்லா இருக்கட்டும் நினைக்கிற தொண்டன் தான் அதிமுக தொண்டன். எந்த கட்சி தொண்டனும் இருப்பான். அதிமுக அந்த வெள்ளந்தியான நபர்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொஞ்சம் அதிகம். அப்படிப்பட்ட தொண்டன் பிஜேபியினுடைய இந்த சில்மிஷங்களை, இந்த கள்ள மௌனத்தை யோசிக்காமல் இருக்க மாட்டான்னு சொல்றேன். இதெல்லாம் நமக்கு தெரிகிற போது அமித்ஷாக்கு புரியாதா? அப்போ கழகங்கள் எல்லாம் தமிழகத்தை நோக்கி பிஜேபி பயணிக்கிறதோ, ஒரு கழகத்தையா காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்களாங்கிறத தேர்தல் முடிஞ்ச பிறகு பேசலாம். அப்போ ரிசல்ட் இப்படிதான் வந்திருக்கு, இதைத்தான் பிஜேபி விரும்பி இருக்கோ அப்படின்னு நம்ம அப்பதான் பேசணும். இப்பவே நம்ம சொல்ல வேணாம், வாழ்த்து சொல்லுவோம், அவ்வளோ ஆட்சியை பிடிக்கட்டும். ஓகே, அதுதான் சார். இப்போ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு நீண்ட தூர ஒரு பயணமாக வச்சிருக்கிறதுனால இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாளுறாங்களோ? இப்போ நமக்கு 4 எம்எல்ஏ இருக்காங்க, அது ஒரு 8 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ டபுள் டிஜிட். சார், நீங்கள் ஒரு பிரதான கட்சியை யார் தோளில் நீங்கள் சவாரி செய்கிறீர்களோ அந்த கட்சியை, அந்த கட்சி தலைவரை, தொண்டர்களை உற்சாகப்படுத்தாமல் மாறாக அவர்களை அவமானப்படுத்துவதன் மூலமாக, அவர்களை காயப்படுத்துவதன் மூலமாக எப்படி சார் 4-8 ஆகும்? 4-0 தான் ஆகும். எடப்பாடி தான் எங்கள் என்டிஏனுடைய தமிழக தலைவர்னு சொல்றீங்க. டெல்லிக்கு மோடி, தமிழ்நாட்டுக்கு எப்படியோ அப்படி தமிழ்நாட்டுக்கு எடப்பாடின்னு அதே ஐடிசி கூட்டத்தில் அறிவிக்கிறார். ஆனால் ஒரு முறை கூட எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் சொல்ல மாட்டார். சரி, மௌனமா இருந்தா கூட பரவாயில்ல, அதெல்லாம் அண்டர்ஸ்டுங்க அப்படின்ட்டு போயிடலாம். அதிமுக ஒருத்தர் வருவாருன்னு அதிகாரப்பூர்வமா பிரிண்டட் இன்டர்வியூ கொடுக்குறாரு. டங் ஸ்லிப் ஆகி போற போக்குல டிவியில போடல, அப்புறம் ஏஐயை வச்சு அவங்க யாரும் மாத்தல. பிரிண்டட் இன்டர்வியூ மோர் தேன் 1 டெய்லி, 3-4 டெய்லியில வருது. ஒருத்தர் வர. அப்போ உங்க நோக்கம் என்ன? அப்போ எடப்பாடியையும் காயப்படுத்துறீங்க, தொண்டர்களையும் ஒரு அவநம்பிக்கைக்கு உள்ளாக்குறீங்க. அப்புறம் எப்படி சார் 4-8 ஆகும் பிஜேபிக்கு? இன்னொன்று, செங்கோட்டையன் தாவேக்கா போனதுக்கு பிறகு பாஜகவனுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் இருக்கிறதாகவும், இப்போ டெல்லியில் கூட பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவரை கொஞ்சம் மிரட்டினாங்க. அதாவது கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, ஓபிஎஸ்னாலே யார் வேணாலும் லெஃப்ட்ல மிரட்டிடுவீங்களா சார்? என்ன சார், அதெல்லாம் ஒரு அளவு வேணாமா? மிரட்டல நம்ம இல்ல. அவங்க நடக்க போற செங்கோட்டையன் தாவேக்கா போனதுனால பன்னீர்செல்வத்துக்கும் ஒரு ஆஃபர் இருக்கு, தாவேக்கா கூட போகலாம், இல்ல தாவேக்கா கூட தனி கட்சி ஆரம்பிச்சு ஒரு கூட்டணி போறாரு அப்படின்னா, டிடிவி, ஓபிஎஸ் இப்படி ஒரு கூட்டணி தாவேக்கா தலைமையில் அமையும் பட்சத்தில் அந்த கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓபிஎஸ் போய் தாவேக்கால இணைவாரலாம். நீங்க அவ்வளவெல்லாம் இன்னும் கீழே போகல சார். அவரு திமுக அது ஏதோ விஜய் கட்சினா ஒரு அப்படி அந்த ஆங்கிள் சொல்ல. செங்கோட்டையன் போய் சேர்றதுக்கும் ஓபிஎஸ் போய் கட்சியிலே சேர்றதுக்கு வித்தியாசம் இருக்கு சார். 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் செங்கோட்டையன் அமைச்சராக இருந்தார். அவரையே நம்ம எப்படி சார் தாவேக்கால போய் அவர் அப்படிலாம் பேசுறோம். ஆனால் அவருக்கு வேற வழி இல்லைன்னு ஒரு காம்ப்ரமைஸ். ஓபிஎஸ்க்கு எந்த வழி இல்லை? ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560.
எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. Saubhagya Home and Kitchen Appliances.